வணக்கம். ராகுல் காந்தியின் யாத்திரை நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைப்பதாக உள்ளது என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய இணையமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய இணையமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்றார். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வாலே, காங்கிரஸ் கட்சி ஊழலின் அடையாளமாக உள்ளது. பிரதமர் மோடி ஊழலுக்கு எதிரானவர். ராகுல் காந்தியின் யாத்திரை நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதை விட்டு அதனை சீர்குலைப்பதாக அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி காங்கிரஸ் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதை பிரதமர் மோடி பாதுகாத்து வருகிறார். அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் ஏற்படுத்திய குடியரசுக் கட்சி பிரதமருக்கு ஆதரவு அளிக்கிறது. அவரையே மீண்டும் நாட்டின் பிரதமராக்கவும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவளிக்கிறோம் என்றார். புதுச்சேரி சமூக நலத்துறையில் புதிய துணை இயக்குனர் நியமனம் செய்து சமூக நலத்துறை இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சமூக நலத்துறை துணை இயக்குநராக பணியாற்றி வந்த கனகராஜ் ஓய்வு பெற்றதை அடுத்து கள அதிகாரியாக பணிபுரிந்து வரும் ஆறுமுகம் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் துணை இயக்குநராக தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் கவனிப்பார். மேலும் நல அதிகாரியாக பணிபுரிந்து வரும் கருணாநிதி பொறுப்பு கள அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் மறு உத்தரவு வரும் வரை சமூக நலத்துறை இயக்குநரகத்தின் சமூக பாதுகாப்பு பிரிவு, தன்னார்வல அமைப்பு ஆகியவற்றின் கள அதிகாரி கடமைகள் மற்றும் பொறுப்புகளை கவனிப்பார். இதற்கான உத்தரவை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி பிறப்பித்துள்ளார். தேர்தல் செலவு கணக்கு சமர்ப்பிக்காத 10 வேட்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான தேர்தலில் 26 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் செலவினங்களை முறையாக பராமரித்து ஏப்ரல் 5, 11 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் செலவின பார்வையாளர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டுமென தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவுறுத்தியிருந்தார். மேலும் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்காக செலவின பார்வையாளர்களாக முகமது மன்சூருல் ஹசன், லட்சுமிகாந்தா ஆகியோர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருந்தனர். அதன்படி வேட்பாளர்கள் தேர்தல் செலவின முதல் சரிபார்ப்பு கூட்டம் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது. இதில் மொத்தமுள்ள 26 வேட்பாளர்களில் 16 வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் கலந்து கொண்டனர். இந்த 16 வேட்பாளர்கள் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் செலவின கணக்குகளை தேர்தல் துறையால் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் செலவின கண்காணிப்பு குழு பராமரித்து வரும் செலவின நிழற்பதிவேட்டின் கணக்குகளோடு ஒப்பிட்டு சரிபார்த்ததில் 12 வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்குகள் சரியானது என ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் 3 வேட்பாளர்களின் தேர்தல் செலவின கணக்குகள் தேர்தல் துறையால் பராமரிக்கப்படும் தேர்தல் செலவின நிழற்பதிவேட்டின் கணக்குகளோடு வேறுபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அதற்கான விளக்கம் கோரப்பட்டுள்ளது. மேலும் செலவின கணக்குகளை சமர்ப்பிக்காமல் கூட்டத்தில் மட்டும் கலந்து கொண்ட ஒரு வேட்பாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தவிர இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத மற்றும் தேர்தல் செலவின கணக்குகளை சமர்ப்பிக்காத 10 வேட்பாளர்களுக்கு 48 மணி நேரத்திற்குள் தங்களது விளக்கத்தை அளிக்குமாறு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 77 கீழ் தேர்தல் நடத்தும் அதிகாரி மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வடுவக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வெங்கடேச பெருமாள் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வடுவக்குப்பத்தில் தொடங்கி கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மூலப்பாக்கம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரையாம்புத்தூர், இறுதியாக மணமேட்டில் பிரச்சாரத்தை முடித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக பிரமுகர்கள் சக்கரவர்த்தி, பூபதி, யூசுப், ரகுநாதன், ஜெயமூர்த்தி, சம்பத் மற்றும் கோபால் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் கோரிமேடு போலீசார் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.
அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி வெண்ணிலா நகர் நடுத்தெருவை சேர்ந்த சத்தியமூர்த்தி, விழுப்புரம் முருகன், கடலூர் தீனதயாளன் என்பதும் அந்த பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது வெற்று வாக்குறுதி என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் PRN திருமுருகன், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMCV கணபதி உள்பட கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இருந்தது தொடர்பான கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது செய்திருக்க வேண்டியதுதானே எனவும், இப்போது தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் வெறும் வெற்று வாக்குறுதி எனவும் குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகால மோடி நல்லாட்சியினாலும் ரங்கசாமி தலைமையிலான 3 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளையும் மக்களிடம் தெரிவித்து கூட்டணி கட்சியினரின் கடும் உழைப்பால் மாபெரும் வெற்றி பெறுவதாகவும், தம்மை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சிகள் டெபாசிட்டை இழப்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் புதியதாக 6 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மாநில கட்சிகளின் ஆலோசனைப்படி வாக்குச்சாவடிகள், வாக்காளர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு இடமாற்றம், புதிய வாக்குச்சாவடி உருவாக்குதல் மற்றும் பெயர் மாற்றம் போன்றவைகள் செய்யப்பட்டு வாக்காளர்களின் தகவலுக்காக வெளியிடப்படுகிறது. வாக்காளர்கள் தங்கள் வாக்கு இடம்பெறும் வாக்குச்சாவடி பற்றிய விவரங்களையும், புதுச்சேரி மாவட்டத்தில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள 6 வாக்குச்சாவடிகள் குறித்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அலுவலகம், வாக்காளர் பதிவு அதிகாரியின் அலுவலகம் மற்றும் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரியின் அலுவலகம் www.cuopuducherry.py.gov.in மற்றும் puducherry.dt.gov.in ஆகிய இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகளும் நடைபெற்றன. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து மணவெளி தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான மருத்துவர் மேனகாவை ஆதரித்து மணவெளி தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் சின்னவீராம்பட்டினம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் தங்களது எதிர்கால செயல் திட்டங்களை எடுத்துரைத்து பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஓடைவெளி, மணவெளி, நோனாங்குப்பம், NR நகர், இடையார்பாளையம், புதுக்குப்பம், பூரணாங்குப்பம், நல்லவாடு, தவளக்குப்பம், ஆண்டியார்பாளையம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம் உள்ளிட்ட தொகுதி முழுவதும் உள்ள முக்கிய கிராமங்களில் தொடர் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். மேலும் இருசக்கர வாகனங்களில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பேரணியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியின் போது மாநில பொருளாளர் இளங்கோவன், தொகுதி செயலாளர் கோகுல், தொகுதி தலைவர் தனசேகரன் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பட்டியலணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் ஆலோசனை கூட்டம் கூனிச்சம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதி பட்டியலணி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் ஆலோசனை கூட்டம் கூனிச்சம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு பாஜக பட்டியலணி தலைவர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொது செயலாளர் முனைவர் காளிதாஸ் மற்றும் தொகுதி பட்டியலணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர்.
இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வீரராகவன், கண்ணன், செல்வகுமார், கலியபெருமாள், தமிழ்மணி, விஸ்வமோகன், மாநில துணைத் தலைவர் விண்ணரசு மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் தனசேகர், மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுக்திகள் குறித்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக பட்டியலணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். கோடை காலங்களில் தீ விபத்து அபாயம் உள்ளதால் மருத்துவமனைகளை ஆய்வு செய்ய தலைமை செயலருக்கு மத்திய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை புதுவை தலைமை செயலருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கோடை காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது மருத்துவமனைகளில் தீ மிகவும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக மாறுகிறது. இத்தகைய அபாயகரமான சம்பவங்களை தடுக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். புதுச்சேரியில் அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் ஒத்துழைப்போடு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதன்படி விரிவான தீ பாதுகாப்பு தணிக்கை, நேரடியான கள ஆய்வுகளை நடத்துதல், தீ முன்னெச்சரிக்கை அலாரம், ஸ்மோக் டிடெக்டர்கள், தீயணைப்பான்கள், தீ ஹைட்ரண்ட்கள் மற்றும் அவசரகால லிப்ட் உள்ளிட்ட தீயணைப்பு அமைப்புகள் முழுமையாக செயல்படுகிறதா என்பதை ஆய்வு செய்திட வேண்டும். போதிய மின் திறன் இருக்கிறதா என்பதை தணிக்கை செய்ய வேண்டும். குறிப்பாக புதிய உபகரணங்களை கூடுதலாக சேர்த்து தீவிர சிகிச்சை பிரிவுகளாக மாற்றும் போது இதனை அவசியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். மருத்துவமனைகள் கண்டிப்பாக ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து தீயணைப்பு துறைகளில் இருந்து தடையில்லா சான்றுகளை பெற வேண்டும். நோயாளிகளின் பாதுகாப்பிற்காக மருத்துவமனைகள் தீ தடுப்பு வழிமுறைகள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். தீயணைப்பான்களின் காலாவதி தேதிகளை சரிபார்த்தல், ஹைட்ராண்டுகள் போதுமான நீர் அழுத்தத்தை கொண்டிருப்பதை உறுதி செய்தல், தீ முன்னெச்சரிக்கை அலாரம் இயங்கக்கூடியதாகவும் முழுமையாக கேட்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்திய தரநிலைகளுக்கு ஏற்ப அவற்றின் தீ தடுப்பு சாதனங்களில் செயல்திறனை சான்றளிக்க தொழில்முறை ஆய்வுகள், மின்சுமை தணிக்கைகள், மின் நுகர்வு ஆகியவை கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். ஆக்சிஜன் தொட்டிகள் அல்லது குழாய் ஆக்சிஜன் உள்ள பகுதிகளில் புகைப்பிடித்தல் கூடாது உள்ளிட்ட வெப்ப கட்டுப்பாடுகளை தெளிவாக குறிக்க வேண்டும். இதற்காக ஆக்சிஜன் சூழலுடன் தொடர்புடைய அபாயங்கள் குறித்து ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அவசர தேவைக்காக பேட்டரிகளை ஆண்டுதோறும் அல்லது தேவைக்கேற்ப மாற்றவும் மின் மேலாண்மை அமைப்புகளை பயன்படுத்துதல் வேண்டும். மருத்துவமனைகளில் காற்றோட்டமான அமைப்புகள், அவசரகால வழிகள் இருப்பதை உறுதிப்படுத்தவும், தீ தடுப்பு, அவசரகால நடைமுறைகள் மற்றும் தீயணைக்கும் கருவிகளின் பயன்பாடு குறித்து ஊழியர்களுக்கும் தொடர்ச்சியான பயிற்சி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். பணியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் அவசர நிலையில் எவ்வாறு செயல்படுவது என்பதை தெரிந்து கொள்ள வெளியேற்றும் பயிற்சிகள் உள்பட 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தீயணைப்பு பயிற்சிகளை நடத்த வேண்டும். தெளிவான, நன்கு குறிப்பிடப்பட்ட தப்பிக்கும் வழிகள், தடைகள் இல்லாத அவசரகால வெளியேற்றங்கள் மற்றும் பாதுகாப்பான பகுதிகளை திட்டங்களில் தெரிவிக்கப்பட வேண்டும். முழுமையான தீ தடுப்புக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மருத்துவமனைகள் கொண்டிருக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் VRR ராஜகுமார் உள்பட 7 பேருக்கு சிறந்த சமூக சேவைக்கான தமிழ் மகுடம் விருது வழங்கப்பட்டது. சேலம் மதிமுகம் தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் தமிழ் புத்தாண்டு தினத்திற்காக வழக்கறிஞர் கரூர் சதீசு தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் சேலம் பத்மவாணி மகளிர் கல்லூரி உள்ளரங்கில் நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் VRR ராஜ்குமார் மற்றும் வில்லியனூரை சேர்ந்த முனுசாமி, வெற்றிவேல், நந்தகோபால், கரியமாணிக்கம், ஏரிப்பாக்கத்தை சேர்ந்த ஆறுமுகம், ஏழுமலை, மாயவன் ஆகிய 7 பேருக்கு சிறந்த சமூக சேவைக்கான தமிழ் மகுடம் விருது வழங்கப்பட்டது. முன்னதாக நடைபெற்ற பட்டிமன்றம் மற்றும் விருது வழங்கும் விழாவில் அக்கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவிகள், சமூக சேவகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் சுயேட்சை வேட்பாளர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் இன்று காரைக்கால் வந்திருந்தார். காரைக்கால் திருநள்ளாறு சாலையிலிருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் அமோக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்றனர்.
ஊர்வலமாக வந்து வரிச்சிக்குடி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் அப்பகுதியை சேர்ந்த சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையிலான ஏராளமான இளைஞர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி தலைவர் லூர்துசாமி, பாஜக பிரமுகர் சக்திவேல், பாமக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுகு அருகேயுள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக 7 அடி உயரம் 6 அடி அகலத்தில் மெகா சைஸ் பானைகளை புதுச்சேரி கலைஞர்கள் செய்து அனுப்பி வைத்தனர். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் தேர்தல் சின்னம் பானை. மக்களிடம் இந்த பானை சின்னத்தை கவர வைக்க பெரிய அளவில் பானையை செய்து அனுப்ப புதுச்சேரியை சேர்ந்த பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் முடிவு செய்தார். இதற்காக வில்லியனூரை சேர்ந்த துரை என்ற சிற்ப கலைஞரிடம் 6 பானைகள் செய்வதற்காக 3 நாட்களுக்கு முன்பு ஆர்டர் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 4 கலைஞர்கள் இரவு பகல் பாராது உழைத்து ஃபைபரால் ஆன 6 பானைகளை செய்து முடித்துள்ளனர். இந்த பானைகள் ஒவ்வொன்றும் 7 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டவை. இந்த சைஸ் பானை செய்வது இதுதான் முதன்முறை. புதுச்சேரியில் தயாரான இந்த மெகா சைஸ் பானைகள் சிதம்பரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அரியாங்குப்பம் தொகுதி காக்கையம்தோப்பு பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் காக்கையந்தோப்பு பகுதியில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பிஜேபி தொகுதி தலைவர் வசந்தராஜ், பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரவி மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி சுமார் 1300க்கும் மேற்பட்ட இளைஞர் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி அடுத்து திருபுவனை தொகுதியை சேர்ந்த தொழிலதிபரான பத்மாவதி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். அதன்படி ஏஎப்டி திடலில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்ட பத்மாவதி தலைமையிலான இளைஞர்கள் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, முத்தியால்பேட்டை, கருவடிக்குப்பம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனியார் திருமண மண்டபத்தை அடைந்தனர். அங்கு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விபி ராமலிங்கம், கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட இளைஞர் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். தொழிலதிபர் பத்மாவதிக்கு பாஜக சார்பில் மாலைகள், சால்வைகள் அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அரியாங்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு கேட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ஒரு பகுதியாக அஇஅதிமுகவின் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் நேற்று மாலை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். இதில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையினை பொதுமக்களுக்கு வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அவருடன் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத்தலைவர் ராஜேந்திரன், மாநில
துணை செயலாளர் சேரன், வார்டு கழக செயலாளர்கள் ரமேஷ், பன்னீர்செல்வம், அப்பு, ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதி விவசாய அணி சார்பில் சன்னியாசிய குப்பத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து திருபுவனை தொகுதியில் பாஜக விவசாய அணி சார்பில் சன்னியாசி குப்பத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்திற்கு விவசாய அணி தொகுதி தலைவர் வேலு ஏற்பாட்டில் மாநில தலைவர் ராமு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் குமணன் வரவேற்புரை ஆற்றினார். திருபுவனை தொகுதி துணைத் தலைவர் VS வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசின் 10 ஆண்டுகால சாதனைகள் பற்றி பொதுமக்களிடம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற கோஷத்துடன் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாலகுமாரன், சூரிய நாராயணன், மணிகண்டன், விவசாய பொதுமக்கள், மகளிர் உள்பட பாஜக நிர்வாகிகள் பலர் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் அன்பழகன் தலைமை தாங்கினார். அறிவுசார் பிரிவு மாநில தலைவர் அருள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநில பொதுக்குழு தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாநில OBC துணைத் தலைவர் சக்திவேல், தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி பொது செயலாளர்கள் தனராசு, துரைராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.